ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கை கொடுக்க வந்த ஒட்டுமொத்த பாகிஸ்தான் பிளேயர்கள். ஆனா அந்த இடத்துல நம்ம சூரியகுமார் யாதவ், சிவம் துபே 2 பேருமே செஞ்ச யாருமே எதிர்பார்க்காத சம்பவம். ஸோ இதை பார்த்து ஒவ்வொரு இந்தியனுமே தற்போது பெருமைப்படக்கூடிய தருணம் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ரசிகர்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை பார்த்து தற்போது மகிழ்ச்சியுடன் எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் எதுக்காக பாகிஸ்தான் பிளேயர்கிட்ட நான் அப்படி செஞ்சேன், அதே போல் சூரியகுமார் யாதவ் இதுவரைக்கும் இல்லாத ரொம்ப ஒரு பொறுமையான மெதுவான இன்னிங்ஸ் தான் நேற்று பாகிஸ்தான் அணிக்கு எதிராக அவர் விளையாண்டிருந்தாரு. ஸோ சூரியகுமார் நான் எதுக்காக மெதுவாக விளையாண்டேன் அப்படிங்கிற காரணத்தையும் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் ஏரியாவில் சொல்லி ஒட்டுமொத்த பாகிஸ்தான் பிளேயர்களை மீண்டும் ஒரு முறை போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்லையும் அலற விட்டிருக்காரு சூரியகுமார். ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். வீடியோவுக்கு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அதாவது நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சமீபத்தில் எல்லையோரம் சண்டை நேரடியாக நடந்து முடிஞ்சதுக்கு அதுக்கப்புறமா நடக்கிற முதலாவது இன்டர்நேஷனல் ஆட்டம் நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் நேருக்கு நேராக மோதிக்கிறாங்க. ஸோ இதனால கண்டிப்பா இந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிக்கணும், எக்காரணத்தை கொண்டும் தோற்றக்கூடாது அப்படின்னு ஒட்டுமொத்த நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க அப்படிங்கிறதுல மட்டும் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அதே நேரத்தில் இன்னும் ஒரு சில ரசிகர்கள், அதே போல சமூக ஆர்வலர்கள் அவங்க எல்லாருமே இந்த மேட்சை தவிர்க்கணும், யாருமே பார்க்க கூடாது அப்படின்னு நேற்று இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்துகிட்டு இருந்த அதே நேரத்தில் இந்த மேட்சை ரசிகர்கள் யாருமே பார்க்கக்கூடாது, புறக்கணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தகவலை சோஷியல் மீடியாவில் வெளியிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையுமே கூட நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் நேற்று ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண பாகிஸ்தான் அணி நம்ம இந்திய அணியுடைய பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் 127 ரன் தான் எடுத்தாங்க. அதுக்கே 9 பேர் விக்கெட்டை இழந்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா இந்த ரன்னை சேசிங் பண்ண வந்த நம்ம இந்திய அணி பக்கம் 3 விக்கெட்டை மட்டுமே இழந்தாங்க. 15.5 ஓவருக்கே மொத்த ரன்னையுமே எடுத்து 131 ரன் எடுத்தாங்க. இதில் சூரியகுமார் யாதவ் 47 ரன் அதிகபட்சமாக எடுத்தார். அபிஷேக் சர்மா 31, ஆனால் அதிரடியாக விளையாண்டாரு. அதே போல் திலக் வர்மா 31. அதே போல் நம்ம சிவம் துபே கூட கடைசி நேரத்தில் சர்ன்னு ஒரு 6 அடிச்சு ஓவராலாக 16 ஓவர் முடியறதுக்குள்ளேயே ரொம்ப ஈஸியாக இந்த மேட்சை இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. ஸோ மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறமா வழக்கமாக எல்லாருமே 2 அணி பிளேயர்களுமே ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு உள்ளே போவாங்க. நம்ம எல்லாருமே பல முறை கிரிக்கெட்டில் இந்த நாகரிகத்தை பார்த்துருக்கோம். ஆனால் நேற்று நம்ம இந்தியா ஜெயிச்சதுக்கு அப்புறமா களத்தில் ஸ்ட்ரைக்கில் சூரியகுமார் அதே போல் சிவம் துபே 2 பேருமே இருக்காங்க. ஸோ சிவம் துபே அவர் கை கொடுக்க போகிறப்ப அந்த இடத்துல சூரியகுமார் யாதவ் சிவம் துபே அவரை இழுத்துக்கிட்டு, அதாவது கையை பிடிச்சி கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு 2 பேருமே எந்த ஒரு பாகிஸ்தான் பிளேயர்களுக்கும் கையை கொடுக்காம அங்கே இருந்து நகர்ந்து போயிட்டாங்க. இதை அங்கே நின்றுக்கிட்டு கை கொடுக்க வருவாங்க, நம்ம கை கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்து அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒட்டுமொத்த பாகிஸ்தான் பிளேயர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியாகும், ஒரு அவமானப்படுத்தப்பட்ட அசிங்கமான சம்பவமாக அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ இந்த சம்பவத்தை தான் தற்போது ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதுதான் சரியான அடிக்கு அடி பழிக்கு பழி அப்படின்னு பாகிஸ்தானுக்கு எதிராக சூரியகுமார் சிவம் துபே 2 பேருமே செஞ்ச இந்த சம்பவத்தை பற்றி பதிவிட்டு வராங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஆசிய கோப்பை ஓப்பனிங் செரமனி நடந்துகிட்டு இருந்தப்ப நடந்த விஷயம் என்ன அப்படின்னு கண்டிப்பாக நம்மள பல பேர் பார்த்துருந்தோம். ஏன்னா ஸ்டேஜ் மேலே உட்காந்து 8 நாட்டின் கேப்டன்கள் எல்லாருமே அடுத்தடுத்து வரிசையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓப்பனிங் செரமனி முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லா நாட்டின் பிளேயர்களுமே அவங்களுக்குள்ள ஸ்டேஜ் மேலேயே நின்று ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு கை கொடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம இந்திய கேப்டனான சூரியகுமார் யாதவ் அவர் இருக்காரு. பாகிஸ்தான் கேப்டனான சல்மான் சூரியகுமார் யாதவுக்கு கை கொடுக்காம அவரை புறக்கணிக்கும் விதமாக, அவரை தவிர்க்கும் விதமாக, முக்கியமாக இது அவமானப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அவமானப்படுத்துகிற மாதிரியான ஒரு செயலை பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் எல்லாருமே பார்க்க இந்த மாதிரி அவர் செஞ்சிருந்தாரு. அப்பவே பாகிஸ்தான் மேலே நிறைய பேர் எதிர்ப்புகளையும், தொடர்ந்து கிரிக்கெட் நாகரிகம் தெரியாத ஒரு டீமாக பாகிஸ்தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா தற்போது சூரியகுமார் யாதவ் சரியான பதிலுக்கு பதில் அடி. அதாவது அந்த இடத்துல நம்ம இந்தியாவுக்கு கை கொடுக்காம போன பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் இந்த இடத்துல அவர் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா கை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. ஆனால் இந்த இடத்துல நம்ம இந்தியா அவங்களுக்கு கையை கொடுக்காம தவிர்த்துட்டு 2 பேருமே ட்ரெஸ்ஸிங் ரூமை நோக்கி போயிட்டாங்க. ஸோ கை கொடுக்காம போனது அந்த இடத்துல பாகிஸ்தான் பிளேயர்கள் அவங்களுக்கு தான் ரொம்ப பெரிய பெருத்த அவமானமான விஷயமாக அமைஞ்சிருந்துச்சு. ஸோ இதை பற்றி போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் சூரியகுமார் யாதவ் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக நாங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிற முனைப்போடு தான் இருந்தோம். அதனால தான் டாஸ் நாங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனாலுமே டாஸ் இழந்துட்டோம். ஆனால் பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் நாங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற முடிவை அவர் டாஸ் ஜெயிச்சு எங்களுக்கு கொடுத்துட்டாரு.
அதாவது இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் சேசிங் பண்ற அணி தான் இது வரைக்கும் நிறைய வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. நம்மளே கூட நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். பெங்களூரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் சேசிங் பண்ற அணி தான் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இந்த கிரவுண்டை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்த பாகிஸ்தான் அணி, அதிகமாக விளையாண்டிருக்க பாகிஸ்தான் அணி, அவங்க டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் அவங்களே பேட்டிங் பண்ணுவாங்க, எங்களுக்கு சேசிங் தருவாங்க அப்படின்னு சத்தியமாக நாங்கள் எதிர்பார்க்கல. பாகிஸ்தான் அணியை ரொம்ப கம்மியான ரன்னுக்கு சுருட்டினதுக்கு இது முக்கியமான காரணம். ஒருவேளை நாங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக நாங்கள் 150 ரன்னை கிராஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டிருப்போம். அதே போல் இரண்டாம் பாதியில் ரன்னை டிஃபெண்ட் பண்ணவும் கஷ்டப்பட்டிருப்போம். ஏன்னா டியூ அதிகமாக இருந்துச்சு. இது எதையுமே யோசிக்காம பாகிஸ்தான் கேப்டன் எப்படி இந்த மேட்ச்ல இப்படிப்பட்ட ஒரு முடிவை அவர் எடுத்தாரு அப்படின்னு எனக்கு தெரியலன்னு சூரியகுமார் யாதவ் சொல்லியிருந்தாரு. அதே போல சூரியகுமார் யாதவ் நேத்து அவர் பண்ண அந்த பேட்டிங் ரொம்பவே ஒரு ஸ்லோவான இன்னிங்ஸ். ஏன்னா 20-25 பந்துக்கெல்லாம் பாலுக்கு பால் தான் ரன் எடுத்துக்கிட்டு இருந்தாரு சூரியகுமார். அவர்கிட்ட இருந்து இப்படிப்பட்ட ஒரு பேட்டிங் நம்ம பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் பாலையே தூக்கி சிக்ஸர் அடிக்கிறவர் தான் சூரியகுமார். ஸோ இதுக்கு அவர் என்ன காரணம் சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த மேட்ச்ல கண்டிப்பா கடைசி வரைக்கும் நான் அவுட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். அதுக்கு முக்கியமான காரணம், இந்தியா இந்த மேட்ச்ல நிச்சயமா ஜெயிக்கணும், ஒரு நல்ல மிகப்பெரிய வெற்றி அடையணும். போட்டுன்னு விக்கெட்டுகளை இழந்துட்டு கடைசி நேரத்தில் டென்ஷன் பரபரப்பு ஏற்பட்டுடவே கூடாது. அதுக்கு கண்டிப்பா நான் கடைசி வரைக்கும் நின்று மேட்சை நகர்த்தி கொண்டு போனோம். அதுக்காக தான் நான் இது வரைக்கும் விளையாடாத ஒரு ஸ்லோவான இன்னிங்ஸை இந்த மேட்ச்ல விளையாண்டேன் அப்படின்னு சூரியகுமார் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நேற்று சூரியகுமார் யாதவ் அவருடைய பர்த்டே. இந்த தினத்தில் அவர் நேற்று ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருந்தா கண்டிப்பாக செம்மையாக இருந்திருக்கும். ஆனால் 47 ரன் தான் எடுத்தார், கடைசி வரைக்கும் நாட் அவுட். ஸோ சூரியகுமார் யாதவ் அவர் பர்த்டே தினத்தில் ஒரு நல்ல இன்னிங்ஸ், செம்மையான இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணிக்கு எதிராக விளையாட ஆசைப்பட்டிருக்காரு. அதனுடைய வெளிப்பாடும் தான் அவர் மெதுவாக விளையாண்டு அதே போல் 37 பந்துக்கு 47 ரன் எடுத்தார், கடைசி வரைக்கும் நாட் அவுட்டும் ஆகலை. ஸோ சூரியகுமார் யாதவ் அவருடைய பர்த்டே தினத்தில் ஒரு முக்கியமான இன்னிங்ஸ் விளையாண்டு இந்தியாவை ரொம்ப ஈஸியாக ஜெயிக்க வச்சிருக்காரு. ஸோ சூரியகுமார் யாதவ் அவர் பேசின இந்த முழு ஸ்பீச், இது எல்லாத்தையுமே கேட்குறப்ப ஒட்டுமொத்த பாகிஸ்தான் பிளேயர்கள் அவங்க எல்லாருக்குமே அவமானப்பட்டு கூடி குறுகி போய் தான் ஒட்டுமொத்த பிளேயர்கள் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. ஏன்னா ஓப்பனிங் செரமனி நடக்கிறப்ப அவங்களே தான் நம்ம சூரியகுமார் யாதவ் கை கொடுக்க ரெடியாக இருக்காரு, ஆனால் கை கொடுக்காம போனாங்க. ஆனால் இந்த இடத்துல அதே மாதிரி அந்த விஷயம் தலைகளாக மாறி அவங்க கை கொடுக்க தயாராக இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல சூரியகுமார் யாதவ் அவர் கை கொடுக்க ரெடியா இல்லை. அதே போல கடந்த சமீப வருஷமா பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்தா கண்டிப்பா இந்தியா தான் ஜெயிப்பாங்க, பாகிஸ்தான் எல்லாம் எங்கடா ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற நிலைமையில தான் இந்த மேட்சை பாகிஸ்தான் நம்ம இந்தியாவுக்கு எதிராக விளையாட வந்தாங்க. ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மேட்சுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே எல்லை பதட்டம் இருந்திருக்கு. அதனால கண்டிப்பா இந்த மேட்ச்ல ஜெயிக்க வேண்டிய மிகப்பெரிய கட்டாயம் பாகிஸ்தான் அணிக்கு மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. ஆனால் பாகிஸ்தான் அந்த ஒரு ப்ரெஷர், கடினமான ஒரு ப்ரெஷர், இந்தியாவுக்கு கஷ்டப்பட்டு ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி கூட இல்லாமல் ரொம்ப ஈஸியாக அசால்ட்டாக இந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சது. இது இந்தியா நம்ம பாகிஸ்தான் அணிக்கு எதிராக நடத்தின இன்னொரு மிகப்பெரிய தாக்குதல். இந்த வெற்றி கூட பாகிஸ்தான் அணிக்கு வலியை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய இன்னொரு தாக்குதல், இந்தியாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய இன்னொரு வெற்றி அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே சொல்ற மாதிரி தான் இந்தியாவுடைய வெற்றி தற்போது அமைஞ்சிருக்கு.